அண்மை செய்தி. கோவையில் சுவர் விழுந்து மூதாட்டி பலியாகி இருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். வீட்டை இடித்து அகற்றும் பணியில் ஈடுபட்ட ஜேசிபி ஓட்டுநர் தப்பி ஓடியிருக்கிறார். கோவை மாவட்டம் ரத்தினபுரி பகுதியில் சுவர் இடிந்து விழுந்து மூதாட்டி உயிரிழந்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண். கோவையில் மூதாட்டி உயிரிழந்திருக்காங்க. எதனால இந்த விபத்து நடைபெற்றது, அது குறித்த முழு விவரங்கள்? நிச்சயமாக, அதாவது கோவை ரத்தினபுரி பகுதியில் சுமார் ஒரு 21 சென்ட் நிலமானது இந்த பகுதியில் இருக்கிறது. இந்த நிலத்தை 3 பேர் பங்குதாரர்களாக இருந்து இந்த நிலத்தில் ஏற்கனவே ஒரு கட்டிடம் இருந்திருக்கிறது. அந்த கட்டிடத்தை இடித்து அப்புறப்படுத்திவிட்டு புதிதாக வீடு கட்டும் பணியில் அவர்கள் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று காலை முதல் ஜேசிபி இயந்திரம் மூலமாக அந்த வீட்டை அப்புறப்படுத்தும் பணியில் அவர்கள் ஈடுபட்டிருந்த சூழலில் இந்த வீட்டின் அடுத்த அந்த சுற்றுச்சுவரை ஒட்டி சுமார் ஒரு 5 வீடுகள் தொடர் வீடுகளாக இங்கு இருக்கிறது. இந்த தொடர் வீடுகளில் இருந்தவர்களுக்கு காலையில் லேசான ஒரு அதிர்வு இருந்த சூழலில் இந்த வீட்டில் இருந்த சுமார் ஒரு 60 வயது மதிக்கத்தக்க மூதாட்டியான கார்த்தியாயினி என்பவர் இந்த வீட்டில் இருந்த மற்ற அனைவரையும் எச்சரிக்கை செய்திருந்திருக்கிறார். அந்த சூழலில் தான் சுமார் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக இந்த வீட்டில் அதிக அளவிலான அதிர்வுகள் இருந்த சூழலில் அந்த மூதாட்டியின் மீது அந்த சுற்றுச்சுவரானது திடீரென இடிந்து விழுந்திருக்கிறது. இதற்கு காரணம் ஜேசிபி ஓட்டுநர் தன்னை அறியாமலேயே அந்த பக்கத்து வீட்டின் சுற்றுச்சுவரை அப்புறப்படுத்துவதற்கு பதிலாக இந்த சுற்றுச்சுவரையும் சேர்ந்து தட்டிவிட்டதன் அடிப்படையில் தான் இந்த வீடின் சுவர் இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் மற்றவர்களை உஷார்படுத்தி இருந்த இந்த மூதாட்டி கார்த்தியாயினி திடீரென சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் அந்த சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக தற்போது ரத்தினபுரி காவல் நிலைய போலீசார் இந்த சம்பவ இடத்திற்கு அது தொடர்பான தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த பகுதி முழுவதுமாக ஒரு பரபரப்பான சூழலை எட்டியிருக்கிறது. இந்த இடத்தில் இந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் தற்போது நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த இடத்துல எப்படி இந்த விபத்து நடந்தது? இது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஒரு 3-4 மணிக்கு நடந்ததுங்க. அது பக்கத்தில் தகவல் கொடுத்தாங்க. வந்து உடனே பார்த்துட்டோம். இந்த பாட்டி மேலே பார்த்து இருக்கிற பக்கத்தில் இந்த செவுறு ஃபுல்லாக விழுந்துருச்சுங்க. பக்கத்தில் அவங்க பையன் எல்லாம் சேர்த்து செவத்தில் எடுத்து இது பண்ணாங்க. அப்போ உயிர் போயிருச்சு. ஆம்புலன்ஸ் 108 பார்த்து ஆம்புலன்ஸ் இது போயிருச்சுங்க. இப்போ காவல்துறை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக ரத்தினபுரி காவல்துறை கண்டிப்பாக விசாரித்து அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கிற பாவம். ஏன்னா வயதான பாட்டிங்க வாழ்வாரமே போச்சு. அவங்க குடும்பத்துக்கு அந்த மாதிரி ரொம்ப பாதுகாப்பாக இருந்தாங்க. அவங்களுக்கும் பிரச்சனை. அதனால் ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்கணும். இது உண்மையிலுமே கண்டிக்கத்தக்கது. ஏன்னா ஒரு வீடு கட்டுறாங்க, 20 அடி செவுத்து இடிக்கிறாங்க போது கண்டிப்பாக அந்த கட்டடனுடைய மேலாளர் கண்டிப்பாக ஒரு ஆள் போட்டு கொஞ்சம் வாட்ச்மேனாக போட்டு பின்னாடி யாரும் வராமல் பார்த்துருந்தாங்கன்னா இந்த சம்பவத்தை தடுத்துருக்கு. ஏன்னா அநேகமாக ஒரு உயிர் போனது. இந்த இழப்பை கண்டிப்பாக திருப்பி எடுக்க முடியாது. இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க உண்மையிலாவது ஒரு பாதுகாப்பான முறையில் வேலை செஞ்சால் பரவாயில்லைங்கிறது என்னோட கருத்துங்க. இந்த கட்டிடம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 21 சென்ட் நிலம் யாருக்கு சொந்தமானது? அவர்கள் என்னையிலிருந்து அந்த இடிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இது கடந்த ஒரு வார காலமாக பின்னாடி இடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இது 3 பேர் சேர்ந்து வாங்கியிருப்பாங்க போல் இருக்குங்க. இன்னைக்கு இன்சார்ஜ் ஒரு அம்மா லேடி இருந்தாங்க. ஒரு மனிதாபிமான இடத்துல யாருன்னா சொல்லியிருக்காங்க. நம்ம இடிச்சு விழுந்தப்புறம் சொல்லாமக்கெல்லாம் வண்டி எடுத்து நம்ம ஓடிடுச்சுங்க. போலீஸ் பார்த்தோம். இது ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு செயல் இதுங்க. இது நமக்கு சொல்லப்போனால் அதாவது இந்த பகுதியில் ஏற்கனவே நேற்று முதல் அந்த 3 பேர் பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் 3 பேருமே ஒருங்கிணைந்து தான் இந்த பணியை மேற்கொண்டு வந்த சூழலில் இன்றைய தினம் இந்த இடத்தில் இருந்த அந்த சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து மூதாட்டியும் உயிரிழந்திருக்கிறார். இந்த சூழலில் அந்த உயிரிழந்த அடுத்த வினாடியே அங்கிருந்து ஜேசிபி ஓட்டுநர் மற்றும் அந்த இடத்தின் உரிமையாளர்கள் அனைவருமே தப்பி ஓடியிருக்கிறார்கள். இது தொடர்பாக தற்போது ரத்தினபுரி போலீசார் அந்த தப்பி ஓடியவர்கள் யார், எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள், அந்த ஜேசிபி ஓட்டுநர் எங்கு இருக்கிறார் என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே வேளையில் இந்த ஜேசிபி வாகனமானது அதே இடத்தில் நிறுத்த இருக்கக்கூடிய சூழலில் காவல்துறை இந்த ஜேசிபி வாகனத்தை பறிமுதல் செய்யக்கூடிய திட்டத்தில் இருக்கிறார்கள். தற்போது களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.